வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுடைய நியமனத்தில் அடுத்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. என்னென்ன தேர்வு, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க, இவற்றை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மார்க் உண்டான நீதிமன்ற தீர்ப்பை விரைவில் வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணலாம் அதை பற்றின அந்த ஒரு தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சில முக்கியமான விதிமுறைகள் விதிக்க போகிறாங்க. தேர்தலுக்கு பின்னாடி டெட்டு மறு ஆய்வு விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்தில் தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அனைத்து கட்சிகளுமே பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் 149 ஜிஓவை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், ஆசிரியர்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இது எது எப்படி இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு இனி நியமன தேர்வு அப்படின்ற ஒன்று இருக்காது. டெட்டில் பாஸ் பண்ணால் உடனடியாக பணி அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். அதே போல் 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணுவாங்களா அப்படின்றத விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி அனைத்து கட்சிகளுமே இதை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தரப்பிலிருந்துமே என்னென்ன முக்கியமான ஆசிரியர்களுக்கு கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவில் இந்த டைம் போட போகிறாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. அடுத்த டெட்டு, ஸோ காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட போகிறாங்க. இந்த டெட்டுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. எல்லா பீப்புள்ஸுமே காமன் டெட்டு எழுத தயாராகலாம். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்கள மொத்தம் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க. இந்த 60 மார்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அரசிடமிருந்து தீர்ப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24லேருந்து மே 5ஆம் தேதிக்குள்ளார டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய டெட் பாஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட்டை இணையதளத்தின் மூலமாக டவுன்லோட் செஞ்சுக்கொள்ளலாம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இப்போந்தே பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு மறு ஆய்வு விசாரணை ஏப்ரல் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும். ஸோ டைரி நம்பர் 1574/2006 9/1/2024 இது பெண்டிங்கில் இருக்குது. ஆர்பிசி நம்பர் போட்டிருக்காங்க, சிஎன்ஆர் நம்பர். ஸோ ப்ரெசன்ட் அண்ட் லாஸ்ட்டு லிஸ்டட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பெட்டிஷனர் அட்வொகேட் பார்த்திங்கன்னா விக்ரம் ஹெச், ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அமித்குமார் சிங் பெட்டிஷனர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் பெட்டிஷனர் போட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட்டு மற்றும் இண்டெக்ஸிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெட்டு மறு ஆய்வு விசாரணை ஏப்ரல் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஏற்படும். மறு ஆய்வில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ரிட் மனுக்களும் குறைபாடுகளுடன் விசாரிக்க ஏப்ரல் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. டெட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து வெளியாகக்கூடிய சில முக்கியமான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ மற்றும் பிஜிடிஆர்பிக்கு உண்டான இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ 28,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.